Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான மணமான கல்யாண வீட்டு ரசம் செய்கிறது பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பழம் தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 4 பேருக்கான ரசம் செய்கிறேன். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ரசப்பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 4 டீஸ்பூன் தனியா, 5 வரமிளகாய், நல்ல வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, அதையும் நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு தட்டில் ஆற விட்டுடலாம். இப்போ 4 டீஸ்பூன் துவரம் பருப்பு, அதையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாய், 4 பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம். இப்போ பூண்டையும் பச்சை மிளகாவையும் நல்லா நச்சுக்கலாம். ஒன்றும் பாதியமாக நல்லா நச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி மிளகு, சீரகம் அதையும் நல்லா நச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் வாசனையாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கையில் இடித்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ ஊற வச்ச புளியில் நசுக்குனதை நம்ம போட்டு கரைச்சி விட்டுருங்க கையாலேயே. ரசப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், வேக வச்ச தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ரசத்தை தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா தாளித்ததுக்கப்புறம் ரசத்தை ஊற்றிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. இப்போ ரொம்ப கொதிக்கக்கூடாது ரசம். ஒரு கொதி வந்த உடனே இந்த அளவுக்கு இருக்கும்போது ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அவ்வளோதான், தயாராகிடுச்சு நம்ம கல்யாண வீட்டு ரசம். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.